ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்தே ஜாப்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்து சமய அறநிலைத்துறையிலேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்ன ஜாப் அப்படின்னு பார்த்தோம்னா, அறங்காவலர் அப்படிங்கிற பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பணிக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தோம்னா 9/8/2024ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பணிக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாமும் எழுத வேண்டாம், எந்த ஒரு ஃபீஸும் கட்ட வேண்டாம்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றிய டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மாவட்ட அறங்காவலர் குழு நியமன விண்ணப்பங்கள் கோரும் அறிவிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஈரோடு மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 10 லட்சத்திற்கு மிகாமல் ஆண்டு வருமானம் பெறும் சட்டப்பிரிவு 46(1), 46(2) மற்றும் 49(1) உள்ள திருக்கோவில்களுக்கு பரம்பரை வழிமுறை சாரா அறங்காவலர்கள் நியமனம் செய்திட ஈரோடு மாவட்ட அறங்காவலர் நியமனக்குழு அரசால் நியமனம் செய்யப்பட வேண்டியுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேற்படி மாவட்ட குழுவில் உறுப்பினர்கள் நியமித்திட இந்திய நாட்டின் குடிமகனாக உள்ள இந்து சமயத்தை சார்ந்த 25 வயதிற்கு வந்து அதாவது 25 வயதுக்கு மேலே உள்ளவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. 25 வயது பூர்த்தியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மேற்படி விண்ணப்பதாரர்கள் இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்பிரிவு 7A, 25A, 26, 47 மற்றும் 49 படி தகுதிகள் உடையவராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அவ்விண்ணப்பங்கள் நிர்ணயிக்கப்பட்ட படிவத்தில் இவ்வறிவிப்பு வெளியிடப்பட்ட நாளிலிருந்து, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தோம்னா 9/8/2024 அன்றோ அல்லது அதற்கு முன்னதாகவோ உதவி ஆணையர் அலுவலகம், இந்து சமய அறநிலையத்துறை, முன்னாள் படை வீரர் மாளிகை, காந்திஜி ரோடு, ஈரோடு என்ற முகவரியில் வந்து இயங்கி வரும் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து சேர வேண்டும் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நிர்ணயிக்கப்பட்டுள்ள தகுதிகள், பிற விவரங்கள், நியமனம் பெறுவதற்கான படிவம் ஆகியவற்றை ஈரோடு உதவி ஆணையர் அலுவலகம் மற்றும் ஈரோடு, பெருந்துறை, பவானி, கோபிச்செட்டிப்பாளையம், மொடக்குறிச்சி, அந்தியூர், சத்தியமங்கலம் ஆய்வார்கள் அலுவலகத்தில் வந்துட்டு அலுவலக நாட்களில் வந்து அலுவலக நேரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுனாலுமே இந்த ஆஃபீஸில் போய் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டோம். இப்படி தான் கொடுத்துருக்குறாங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து மென்ஷன் பண்ணி. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.